வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பகுதி 8. ஜலாலுதீன் கில்ஜி, வஞ்சகத்தின் மறு உருவம். நம்ம வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது மனைவி மட்டும் இல்லை, மன்னன் அமையறதும் இறைவன் கொடுத்த வரம் தான் என்ன தோணுது. குத்புதீன் ஐபக்கும் இல்துத்மிஷும் அடிமையாக வாழ்க்கையை தொடங்கினாலும் பிற்பாடு திறமை மிகுந்த அரசர்களாக ஆனாங்க. மாமன்னர் பல்பனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கெய்கு பாத்தோ மிக விரைவில் கெட்டு சீரழிந்தார். சில இஸ்லாமிய அரசர்கள் இந்துக்களை தேர்ந்தெடுத்து துன்புறுத்தினாங்க. ஆனால் சில சுல்தான்களோ குத்தி சாய்ப்பதற்கு முன்னாடி இந்து முஸ்லீம்லாம் பார்க்கறதில்ல. கஜினி முகமது இறந்த பிறகு சுல்தான் அலாவுதீன் ஹுசேன் படையெடுத்து சென்று கஜினி மாநகரை தீக்கிரையாக்கி தரைமட்டமாக்கினார். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய குடிமக்களை இரக்கமில்லாமல் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அதே சமயம் சிந்து நாட்டு இளவரசர் முகமது பின் காசிம் இந்து மன்னர் ஒருவரை வெற்றி கொண்ட பொழுது அவருக்கு சிந்து சுல்தானிடமிருந்து வந்த கடிதத்தில் இவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதால் அந்த ஊரில் உள்ள உடைக்கப்பட்ட கோயிலை பழுது பார்க்கவும் அவர்கள் தங்கள் கடவுளை வழிபடுவதிலும் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மற்றபடி அந்த மக்களோட வழிபாட்டு முறையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இடையூறு எதுவும் ஏற்படுத்த வேண்டாம் என்கிற ரீதியில் கடிதம் இருந்தது. டெல்லியை பிற்பாடு ஆண்ட சுல்தான் சிக்கந்தர் லோடி ஜான்பூரில் ஆட்சி புரிந்து வந்த முஸ்லிம் மன்னரை வென்றதை தொடர்ந்து அந்த ஊரில் இருந்த மசூதிகளை உடைத்து தள்ள ஆணையிட்டதாக சரித்திர குறிப்பு உண்டு. டெல்லி சுல்தான் முகமது துக்ளக் இறந்த பிறகு பட்டத்துக்கு வந்த ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சியில் இந்துக்களோட கோயில்கள் உடைச்சாரு. ஆனால் அதே சமயம் இந்து மதம் பற்றிய நூல்களை அரபு மொழியிலும் பாரசீக மொழியிலும் மொழிபெயர்க்கவும் தக்க ஏற்பாடுகளை செய்தார் ஃபிரோஸ். பிற மதத்தினர் வழிபாட்டு தலங்களை உடைக்கிறத கடமையாக கருதின மன்னர்களும் உண்டு, கொள்ளையடிக்க ஒரு சாக்கா பயன்படுத்தியவர்களும் உண்டு. இந்தியாவோட தெற்கு பகுதியை அலசினாக்கா பீஜப்பூர் சுல்தான்கள் மராத்தியையும் ஒரு ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது. வங்காளத்தை ஆண்ட ஒரு முஸ்லீம் மன்னர் வங்காள மொழியில் ராமாயணத்தை மொழிபெயர்க்க அறிஞர்களை நியமித்தார். சிட்டகாங் பிரதேசத்தை கிபி 1500 ஆண்ட ஒரு இஸ்லாமிய குறுநில மன்னர் மகாபாரதத்தை வங்காளத்தில் மொழிபெயர்க்க சொல்லி அதற்கென தன் ஆஸ்தான கவிஞரை நியமித்தார். இந்து மதத்தை சேர்ந்த அந்த கவிஞரின் பெயர் இந்திர பரமேஸ்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக மன்னர்களை அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஹீரோக்கள் வில்லன் என்று தான் வரலாறு பிரிக்குது. மன்னர்களில் குள்ள நரிகளும் உண்டு, புள்ளிமானம் உண்டு. தங்களோட ஆட்சி எப்படி அமைய வேணுன்றத அவர்களோட மனநிலை தான் காட்டுது. இந்த ரீதியில் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி என்னும் உணர்ச்சி வசப்படக்கூடிய இரக்க குணமுள்ள மென்மையான ஒரு புள்ளிமான் பாலூட்டி வளர்த்தவன் தான் அலாவுதீன் கில்ஜி. இவர் ஒரு வஞ்சக வேங்கையாக உருவானது துரதிருஷ்டவசமான வரலாற்று நிகழ்ச்சி. ஜலாலுதீனோட சகோதரியின் மகன் அலாவுதீன். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அலாவுதீனை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார் சுல்தான் ஜலாலுதீன். வயதுக்கு வந்தவுடன் காரா பகுதிக்கு, அதாவது இன்றைய அலகாபாத் சுற்றுப்புறம், தன் வைஸ்ராயா நியமித்தார். தன் மகளையும் அலாவுதீனுக்கு மனம் செய்வித்தார். கிபி 1292 மால்வா பகுதியை வெற்றி கொண்டு சூறையாடிய செல்வத்தை ஜலாலுதீன் காலடியில் சிறு மலையாக்கு வச்சு பவ்யமாக வணங்கி நன்றி நாடகம் போட்டான் அலாவுதீன். பெருமிதத்தில் ஆழ்ந்த சுல்தான் பதில் மரியாதையாக மருமகனுக்கு அயோத்தி நகர பரிசா அளித்தார். 2 ஆண்டு கழிஞ்சுது. திடீர்னு 8000 குதிரை வீரர்களை அழிச்சிட்டு தெற்கு நோக்கி புயலென கிளம்பினான் மருமகன் அலாவுதீன் கில்ஜி. அந்த படை தேவகிரி நாட்டில் பிற்பாடு தௌலாதாபாத் என்று அழைக்கப்பட்டது. சூறாவளியாக பாஞ்சு மன்னர் ராமச்சந்திர தேவியோட எதிர்ப்பெல்லாம் ஈடுபடல. அலாவுதீன் படை ஆவேசத்துடன் அபகரித்த வைர வைடூரியங்கள், தங்க நகைகள் என்று அடுக்கி வைத்து எடுத்து செல்ல வேண்டுமெனில் பல லாரிகள் தேவைப்படும். வெற்றி முழக்கத்தோடு அலாவுதீன் படை தேவகிரியிலிருந்து கிளம்பிய பொழுது எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. முன்பே தப்பி சென்று விட்டிருந்த ராமச்சந்திர தேவோட மகன் பட்டத்து இளவரசர் சங்கர் தேவ் ஒரு பெரும் படையோட அலாவுதீன் படையை வீர முழக்கத்துடன் வழிமறித்தார். மகனே, நாங்கள் சமாதானம் செய்து கொண்டாயிற்று என்று தந்தை ராமச்சந்திர தேவ் கோட்டை உச்சியிலிருந்து குரல் கொடுத்தது யார் காதிலும் விழல. யார் இந்த இளைஞன் என்று கரிச்சித்த அலாவுதீனுக்கு விஷயம் தெரிஞ்சவுடன் கோபம் தலைக்கேறியது. பிறகு துரித கதியில் நடந்த கடும் போரில் அனுபவம் வாய்ந்த அலாவுதீன் படையை வெகு நேரம் சங்கர் தேவ் வீரர்களால் சமாளிக்க முடியல. இந்த முறை தேவகிரி அரண்மனையில் மிச்சமிருந்த செல்வத்தையும் அலாவுதீனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டி வந்ததில் மன்னர் ராமச்சந்திர தேவ் மற்றும் மகாராணிகள் அணிவதற்கு கூட ஆபரணம் இல்லாமல் போனது என்று கேள்வி. அலாவுதீன் பெருமிதத்தோடு பல யானைகளில் வைத்து எடுத்து சென்றது சுமார் 20,000 பவுண்ட் எடையுள்ள தங்கம், 200 பவுண்டு முத்துக்கள், 30,000 பவுண்டு வெள்ளி மற்றும் இலவச இணைப்பா பல மூட்டை பட்டுத்துணி. வெற்றிக்கொடி தகதகக்க வீர மருமகன் திரும்பி வரும் செய்தி கேட்ட சுல்தான் ஜலாலுதீன் மகிழ்ச்சியில் கூத்தாடாத குறைதான். ஆனால் அவரோட அருமை மனைவி முல்லிக் ஜஹான் முகத்தில் கவலை ரேக. சுல்தான்கிட்ட, மன்னா, அலாவுதீனை நான் நம்பலை, அவன் ரொம்ப ஆபத்தானவன் என்று என் உள்மனது எச்சரிக்கிறது என்கிறார்.
ஜலாலுதீனுக்கோ சிரிப்பும் கோபமும் வந்தது. நான் எடுத்து வளர்த்த மகனை இப்படி சந்தேகப்படுவதா? போரில் வெற்றி என்பதை அவன் லட்சிய பயணமாக கொண்டிருக்கிறான் வீரன் அலாவுதீன். இப்படிப்பட்ட வீரர்கள் சற்று அளவு மீறிய துடிப்புடன் தான் செயல்படுவார்கள். தேவையில்லாத கற்பனை எல்லாம் உனக்கு வேண்டாம் என்கிறார். தர்பாரில் அமர்ந்திருந்தவர்களின் முகங்களிலும் சுரத்தில்லாமது கண்டு சுல்தானுக்கு திகைப்பு. புருவங்களை வில்லாக உயர்த்தி, வெற்றி படைக்கு தலைமை தாங்கி வரும் என் மருமகனை எதிர்கொண்டு வரவேற்க நான் கிளம்ப வேண்டாமா? ஏன் மெத்தனம் என்று அவையோரை கேட்டார். அறிவு கூர்மையும் துணிவும் கொண்ட முல்லிக் அகமது ஹபீப் என்ற அமைச்சர் எழுந்து வணங்கிட்டு, மேன்மை தாங்கிய சுல்தானிடம் சற்று வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். அலாவுதீனிடம் நாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பது என் எண்ணம். முதலில் அலாவுதீன் தங்கள் அனுமதி இல்லாமலேயே தெற்கு பகுதிக்கு படையெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி செய்ய வேண்டிய அவசரம்தான் என்ன? அவர் எடுத்து வரும் அளவுக்கு அதிகமான செல்வம் மேன்மை தாங்கிய சுல்தானுக்கா, அல்லது தன்னை பலப்படுத்தி கொள்ளவா? இளவரசரை தாங்கள் வரவேற்பதற்கு பதிலாக ஒரு படையோடு சென்று வழிமறித்து இந்த சூழ்நிலையில் நல்லதுன்னு தோணுது. தேவகிரியிலிருந்து கொண்டு வரப்படும் செல்வத்தின் கணம் தாங்காமல் திணறி கொண்டிருக்கும் அலாவுதீன் படை அந்த மூட்டைகளை விட்டுட்டு நம் படைக்கு எதிராக வாழ தூக்கம் விரும்ப மாட்டாங்க. நேரடி மோதலை தவிர்த்து பதுங்கத்தான் பார்ப்பாங்க. மொத்தத்தில் அலாவுதீனை புரிந்து கொள்ள இது நமக்கு ஒரு வாய்ப்பு என்று விளக்கமாக பேசினார் அமைச்சர் ஹபீப். பாசம் ஒரு போதைப் பொருளாக மூளையை பேதலிக்க செஞ்சிருந்ததால் அமைச்சரின் அறிவுரை சுல்தான் முகத்தில் சுளிப்பைத்தான் வரவழைத்தது. இது கன்ற மற்ற அமைச்சர்கள் சற்று பின்வாங்கி ஜால்ராக்களை கையில் எடுத்தாங்க. சுல்தான் எரிச்சலுடன் புன்னகையுடனும் பேச ஆரம்பித்தார். அமைச்சர்களே, முல்லிக் அகமது ஹபீப் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அலாவுதீனை என் மார்பில் அணைச்சி வளர்த்தவனா? அவன் எனக்கு துரோகம் இழைப்பான்னு சொல்கிறது நானே எனக்கு துரோகம் இழைத்து கொள்வது போல. எனவே வெற்றி கொடி நாட்டி வரும் அவனை வரவேற்க நானே நேரடியாக செல்ல முடிவெடுத்து விட்டேன் என்கிறார். சுல்தான் முடிவாக அறிவித்ததும் சபை கலந்தது. அமைச்சர் ஹபீப் முகத்தில் வேதனை. அறிவு என்னும் ஒளியை பாசம் என்னும் கிரகணம் பிடித்து விட்டது. அறிவுரைகள் எப்படி எடுபடும் என்று குமரிக்கொண்டே அவர் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது. சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி தன்னை வரவேற்க கிளம்பி வரும் செய்தி அலாவுதீனுக்கு போய் சேர்ந்தது. துரிதமாக கங்கை நதியை கடந்து கரையோரமாக பெரும் கூடாரம் போட்டு வரப்போகும் மாமனுக்கு வரவேற்பு வளைவுகள் அமைத்தார் அலாவுதீன். கங்கை நதி கரையோரமாக மிதந்து வந்து நின்ற ஒரு அழகிய பெரிய படகிலிருந்து உற்சாக குரலுடன் இறங்கினார் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி. தேதி ஜூலை 19, 1296. விதி மேலும் விளையாடியது. மருமகன் கலவரப்பட போகிறான் என்று நெகிழ்ச்சியோடு நினைச்ச அப்பாவி சுல்தான் ஜலாலுதீன் தன்னோட படை வீரர்கள் கூட அழைத்துட்டு வரல. நெருங்கிய ஆலோசகர்கள் சில அமைச்சர்கள் மட்டுமே இருந்தாங்க. அவங்களையும் படகுலேயே இருக்க சொல்லிட்டு இரு கைகளையும் நீட்டியவாறு அலாவுதீன் என்று சொல்லிக்கொண்டே முன்னேறினார் அந்த 82 வயதான சுல்தான். கூடாரத்திலிருந்து வெளியே வந்த அவரை எதிர்கொண்ட அலாவுதீன் சுல்தானை நெருங்கியவுடன் உணர்ச்சிகரமாக குனிந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி ஓரக்கண்ணால் தன் தலைவர்களை பார்த்து தலையசைத்தான். மன்னரோ மிகுந்த அன்புடன் குடிந்து அலாவுதீனின் தோலை தொட்டு தூக்க, முகமது பின் சலீம் என்னும் அலாவுதீனின் மேய்க்காவலன் பின்னால் இருந்து வாளை உயர்த்தி சுல்தானோட முகத்தில் பாய்ச்சினான். எதேச்சியா மன்னர் நகர அவர் தோள்பட்டை அருகில் தோலை கிழித்தது வாள். அலறி திரும்பிய சுல்தான் துரோகி அலாவுதீன் என்று கதறியவாறு தட்டு தடுமாறி படகை நோக்கி ஓட தூங்கினார். விடாதீர்கள் என்று அலாவுதீன் ஆணையிட, யக்தியாருதீன் என்னும் ஒரு காவலாளி ஓடி சென்று அந்த முதிய மன்னரின் முடியை படித்து கீழே தள்ளினான். ஐயோ என்று பரிதாபமாக மன்னரிடமிருந்து கிளம்பிய கதறல் சில வினாடிகள் தான் கேட்டது. இந்த முறை அடியாளின் வாழ்வீச்சில் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜியின் தலை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது. பிறகு ஒரு ஈட்டியில் அந்த தலையை பொருத்தி அலாவுதீன் அருகில் அடியாட்கள் நிறுத்தினார்கள். அந்த வினாடியில் புது சுல்தானாக பதவி உயர்வு பெற்ற அலாவுதீன் கில்ஜியின் வாயில் இருந்து குபீர் என்று சிரிப்பு சத்தம் கிளம்பியது. ஒட்டுமொத்தமாக அரேபிய, பாரசீக மற்றும் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் அலாவுதீன் நிகழ்த்திய இந்த நயவஞ்சக செயலை கொடூரமானது, மன்னிக்கவே முடியாதது, சரித்திரத்தில் மிக கேவலமான கொலைகளில் ஒன்று என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். அலாவுதீன் கில்ஜியின் நன்றி கெட்ட இந்த வெறி செயலை இறைவன் மன்னிக்கவே இல்லை. முதுகில் வாழ செலுத்திய தளபதி முகமது பின் சலீம் அதுக்கு பிறகு ஓராண்டு தான் உயிர் வாழ்ந்தான். கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்து உடல் முழுவதும் அழுகி எலும்பும் தோலுமா துடித்து இறந்தான். சுல்தான் தலையை துண்டாடிய யக்தியாருதீனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. ஐயோ, என்னை கொல்ல வர்றாங்க என்று தொடர்ந்து இரவும் பகலும் பைத்தியம் பிடித்து அலறி பிறகு கவனிப்பார் இல்லாமல் செத்து போனான் அவன். ஆரம்பத்தில் வெற்றிகள் சூழ்ந்து கொண்டாலும் கடவுளோட தண்டனை அலாவுதீன் கில்ஜிக்காக காத்திருந்தது. அது செயல்பட சற்று காலம் பிடித்தது என்பதுதான் வித்தியாசம். நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.